ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைக்குள்ள போலாமா? ஒரு காட்டில் சிமிங்கிற பறவை இருந்திருக்கு. அந்த பறவைக்கு எப்போவுமே பொய் சொல்லி மற்றவங்கள முட்டாளாக்குறது ரொம்ப பிடிக்குமா. அதில் தான் அதுக்கு அளவு கடந்த இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அது எப்போவுமே ஒரு விஷயத்த ஆழமாக நம்பியிருக்கு. அது என்னன்னா, ஒரு பொய்யை 1000 தடவை சொன்னாலும் கண்டிப்பாக அது உண்மையாக மாறிடும். எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படிங்கிறத அது ஆணித்தரமாக நம்பியிருக்கு. எப்படி தான் நம்ம சொல்கிற பொய்யெல்லாம் நம்புகிறாங்களப்பா. ஆனால் நம்ம சொல்கிறதையும் போய் நம்புகிறாங்களே, எவ்வளோ முட்டாளாக இருக்காங்க அப்படின்னு சிமி உள்ளத்தில் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த ஊரில் ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த வீட்டில் சிமியும் சிட்டுங்கிற இன்னொரு பறவையும் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த வீட்டு முதலாளி குளிக்க போகும்போது கையில் உள்ள மோதிரத்தை கலத்தி மேஜையில் வச்சுட்டு குளிக்க போயிட்டாரு. அந்த டைமு சிமி அந்த மோதிரத்தை பார்த்ததும், எவ்வளவு அழகான மோதிரம், இது மட்டும் நம்ம போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும், இதை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சிமி அந்த மோதிரத்தை எடுத்துடுச்சு. அந்த டைம் முதலாளி அங்கேருந்து வந்திருக்காரு. இதை பார்த்த சிமி அந்த மோதிரத்தை சிட்டு வச்சிருந்து காய்கறி குடைக்குள்ள போட்டுடுச்சான். அங்கேருந்து முதலாளி வந்து மோதிரத்தை பார்த்துருக்காரு. மோதிரம் அங்கே இல்லை. அப்போ மோதிரத்தை எங்கன்னு கேட்டிருக்காரு. இங்கேருந்து மோதிரம் எங்கே? இல்லை ஐயா, எனக்கு தெரியல, இங்கே தான் எங்கேயாவது கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்னு சிட்டு சொல்லியிருக்கு. கீழே எல்லா இடத்துலையும் பார்த்துருக்காங்க, ஆனால் மோதிரம் கிடைக்கல. அது எங்கே போகும்? கீழேயும் எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. நான் இந்த மேஜையில் தான் வச்சுட்டு போனேன், இங்கேயும் இல்லை. இங்கே நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க, அது எங்கே போகும்? ஐயா, என்ன வேணால் செக் பண்ணி பாருங்கள், என்கிட்ட இல்லை அப்படின்னு சிமி தைரியமாக சொல்லியிருக்கு. சிமியை செக் பண்ணி பார்த்ததில் சிமிக்கிட்ட அந்த மோதிரம் இல்லை. அதுக்கப்புறம் சிமி சொல்லியிருக்கு, இவளும் தான் இங்கே இருந்தா, இவளையும் செக் பண்ணி பாருங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்கு. முதலாளி சிட்டுவை செக் பண்ணி பார்க்கும்போது சிட்டு வச்சுருந்த காய்கறி குடைக்குள்ள இருந்திருக்கு. உடனே சிட்டுவை ரொம்ப மோசமாக திட்டியிருக்காரு. உனக்கு அறிவே இல்லையா? உனக்கு தான் சம்பளம் எல்லாமே தரேன், இந்த மோதிரத்தை நீ ஏன் எடுத்த? உனக்கு வேணும்னு நீ கேட்டிருந்தா கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஆனால் நீ இந்த மோசமான விஷயத்த செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனி நீங்கள் வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சிட்டுவை ரொம்ப மோசமாக திட்டியிருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு டவுட்டு இருந்திருக்கு. சிட்டு இத்தனை வருஷம் இங்கே வேலை செஞ்சுருக்கா, ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் அவள் பண்ணது கிடையாது. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சி வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவை செக் பண்ணியிருக்காரு. அப்போது அதில் அந்த மோதிரத்தை சிமி எடுத்ததையும், உடனே பதட்டத்தில் அந்த மோதிரத்தை சிட்டு வச்சுருந்த காய்கறி குடைக்குள்ள போட்டதையும் பார்த்துருக்காரு. இதை பார்த்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. எந்த தவறும் செய்யாத சிட்டுவை திட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. சிட்டுவை நம்ம இப்படி திட்டோமே, அவள் இது நாள் வரைக்கும் எந்த தப்புமே பண்ணது கிடையாது, உண்மையாக தான் வேலை செஞ்சுருக்கா, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சிமியை ரொம்ப மோசமாக திட்டி, இந்த மாதிரி தவிர இங்கே மட்டும் இல்லை, நீ எங்கேயுமே பண்ணாத, இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? பொய்யை 1000 தடவை சொன்னாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வந்தே ஆகும், இதை மனசில் வச்சுக்க. நீ பொய் சொன்னால் அது உனக்கு தான் அசிங்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சிமியை வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் சிட்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் பழைய மாதிரி வீட்டில் வேலை செய்ய வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சிட்டு மேலே அவருக்கு அளவு கடந்த மரியாதையும் வந்திருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன். பாய்.